வாங்க பாய் உங்களுக்கு தான் வெயிட்டிங்க. வாங்க, நன்றி. ரீசன்ட் டைம்ல இவ்வளோ கமெண்ட் ஒரு போனை கேட்டு வந்ததே இல்லை. அதனால தான் இந்த போனை ரிவ்யூ யூனிட்டே வரலனாலும் நீங்க கேட்டீங்க அப்படின்னு வாங்கியிருக்கோம். iQ Neo 7 அன்பாக்ஸ் பண்ணுவோமா? as usual எல்லா iQ பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. இந்த பேரை தவிர iQ Neo 7 5G அப்படின்றத மட்டும் இங்க ஆட் ஆயிருக்கு. லெட்ஸ் ஓபன். ஃபர்ஸ்ட் போனே காமிச்சிடுறேன். ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ளூ சூப்பரா இருக்கு. கேமரா மாடியூலும் ஒரு மாதிரி இருக்கு, அதை பத்தி பேசுவோம். போன் பார்க்க சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல கர்வா இருக்கு, அதனால கையில பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. இந்த போனுக்கு ஒரு TPU கேஸ் மஞ்சள் கலர்ல ஆயிரும். சில டாக்குமெண்டேஷன், iQஓட சார்ஜர் 120 வாட் சார்ஜர். OnePlus கூட Type-C to Type-C தர மாட்டான். இவன் கொடுத்துருக்கான். ஆடியோ ஜாக் இல்ல அப்படின்னு கனெக்டர் கொடுத்துருக்கான். Oppo, Vivo, OnePlus இவங்கெல்லாம் அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. கடைசியா பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டார் ஓரமா தள்ளி வைங்கப்பா. 2 hours later. ஓகே, ஆக்சுவலா இந்த போன் ஆர்டர் பண்றப்ப இன்னொரு போனும் வேணும் அப்படின்னு அதிகமா கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க. அது என்ன போன் பாய்? Vivo V27 Pro. அதுவும் வேணும்னா கூட ஆர்டர் போட்டுருவோம். பட் நிறைய பேருக்கு வேணுமான்னு கேளுங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நிறைய பேர் கேட்டிருக்காங்களேங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. அதை வாங்கி செய்யறதுனா கூட செஞ்சிருவோம். இப்போ இதை செய்வோம். ஆக்சுவலா இந்த போன்ல எப்பயும் போல iQ வந்து எதுல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த ப்ராசஸர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னா இந்த பட்ஜெட்லயே ஃபர்ஸ்ட் டைமா 4 நானோமீட்டர் ப்ராசஸர், அப்புறம் இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைமா Dimensity 8200 அப்படின்ற ப்ராசஸரோட UFS 3.1 LPDDR5 RAM கொடுத்துருக்காங்க. இதுல ஆண்ட்ராய்டு போட்டு பார்த்தோம், ஸ்கோர் கிட்டத்தட்ட 8.5 லட்சம் வருது. நைஸ். அண்ட் ஆல்சோ Geekbench ஸ்கோர்மே பாத்தீங்கன்னா நல்லா தான் வந்திருக்கு. ஸோ நீங்க கால் ஆஃப் டியூட்டி, PUBG New State, BGMI இது எல்லாத்தையுமே 90 FPS விளையாடலாம். இந்த மாதிரி ஒரு சில போன்ஸ் தான் கேமுக்கு ஏத்தாப்புல ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. இத பண்ணிருக்காங்க. இந்த போன்ல உருப்படியா இருக்கதே பாத்தீங்கன்னா இதான். அதனாலே கேமிங்க்கு நல்லா இருக்கும். பெருசா லாக்லாம் இல்லைங்க. ஒரு ஷட்டர் தெரியுது. சாவுடா சாவுடா. கேம் பிளே வந்து சூப்பரா இருந்துச்சு. இப்போ நான் லாஸ்டா வந்து OnePlusல ட்ரை பண்ணப்போ ஒரு கேம் பிளே வந்து எனக்கு கிடைச்சது இல்லையா, அந்த அளவுக்கு இல்லைனாலும் கிட்டத்தட்ட அது அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துச்சுன்னு சொல்லலாம். நான் வந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பட்டனை பிரஸ் பண்ணி ஒரு செகண்ட் கழிச்சு தான் பாத்தீங்கன்னா அது வந்து மூவ் ஆகுது. ஸோ HDல ஹை கிராபிக்ஸ்ல கேமிங் வந்து சூப்பரா தான் இருக்கு. ஆனா வேற லெவலா ஹீட் ஆகுது. அப்படின்றப்ப நிறைய நேரங்கள்ல கையில பிடிக்க முடியல. அந்த கேஸ் போட்டு விளாடுறப்ப பெருசா ஃபீல் ஆகல. பட் பயமா இருக்கு. பயப்பறியா குமார்? என்னடா அது இவ்வளோ ஹீட் ஆகுது அப்படின்னு. ஸோ இது என்னன்னு பார்த்து iQ ஆப்டிமைஸ் பண்ணணும். அதை பண்ணாங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்ல எந்த இடத்துலையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். சும்மா பேருக்கு மட்டும் 3D கூலிங் சிஸ்டம் அப்படின்னு கொடுக்கறது போல அதை நல்லா ஆப்டிமைஸும் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த ஃப்ரேம் டிராப் வந்து இன்னொரு கேம்ல வந்து அதிகமா பார்த்தேன். அந்த ஜென்ஷன் இம்பாக்ட் அதை பெருசா யார் விளாடுறாங்க அப்படின்றது தெரியல. ஹை கிராபிக்ஸ்ல அதை வச்சு விளாடுறப்ப அதில் வந்து நிறைய ஷட்டர்ஸ் வந்து ஃபீல் ஆகுது, ஃப்ரேம் டிராப் வந்து ஃபீல் ஆகுது. பட் இதை காம்பன்சேட் பண்றதுக்கு நிறைய கேமிங் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மோஷன் கண்ட்ரோல் இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா ரீலோட் பண்ணிக்கலாம். அதாவது சுடுறது நம்மளுக்கு தகுந்தாப்புல வந்து அதை செட் பண்ணிக்க முடியும். அதை இந்த இடத்துல போயிட்டு இந்த ஆப்ஷன்ல போயிட்டு நம்மளால எனேபிள் பண்ணி அதை விளையாண்டுக்கிற முடியும். நிறைய போன்ஸ்ல இந்த மாதிரிலாம் இருக்காது. டிஸ்பிளே வந்து ஃபிளாட் டிஸ்பிளே. Neo 6ஓட பெரிய டிஸ்பிளே 6.5 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. 1300 nits பீக் பிரைட்னஸ் இருக்கு. HDR10 கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. இதெல்லாமே பாத்தீங்கன்னா பக்கா. அவ்வளவுதான், ஆயிடுச்சு. அவ்வளோ ஃபாஸ்டா இருக்குங்க. அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கு. பேசணும்ல இருக்கு. நான் இப்படி வச்சு இப்படி எடுக்கிறதுக்குள்ள இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். Neo 6ல வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். டிஸ்பிளேயும் பார்க்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் ஃபிளாட் டிஸ்பிளே அப்படின்றதுனால நிறைய பேருக்கு அந்த கேம் விளையாடுறப்ப இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாவும் இருக்கும். எட்ஜஸ் அப்படின்னு பார்த்தாலும் சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்ல கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருக்கு. கீழே போட்டா என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு தெரியாது. ஆனா உடையுமா உடையாதுன்னு தெரியல. இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க. 2-3 தடவை கீழே போட்டேன், ஒன்னும் ஆகல. நானும் எந்தெந்த வெப்சைட்லயே தேடுறேன். அவங்க அபிஷியல் வெப்சைட்லயும் பார்த்துட்டேன், தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லயும் பார்த்தேன். இந்த ஃப்ரண்ட்ல என்ன ப்ரொடெக்ஷனே போடல. ஜஸ்ட் கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிளாஸ்னா கார்னிங் குர்லா கிளாஸா இல்ல வேற எதுவும் கிளாஸா? பின்னாடி பிளாஸ்டிக் தான் கொடுத்து வச்சிருக்கானுங்க. என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கு? iQ சொல்லுங்க. OS வந்து FunTouch OS 13 மேல Android 13 இருக்கு. Android 15 வரையும் உங்களுக்கு அப்கிரேட் வரும். அதை தவிர 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்சும் வரும். நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்கு. அதை அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியும். டிசைன் பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் Neo 6 மாதிரி தான் இருக்கும். மைனர் சேஞ்சஸோட இருக்கும். இங்க கர்வ் ஆகி கையில பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். வெயிட் வந்து எவ்வளவு இருக்க போகுது? ஒரு 180 கிராம், 195. ஆனா 1000 mAh பேட்டரி இருக்குல்ல, அப்ப 200 கிராம் ஆல்மோஸ்ட் இருக்க தான் செய்யும். 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 25 நிமிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா போன் ஃபுல்லா சார்ஜ் ஆயிரும். ஃபுல்லா சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சூப்பரா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஹெவி யூசேஜ்ல சூப்பரா ஓட்டலாம். சோ நார்மலா யூஸ் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா 1.5 நாள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதர் ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஈவன் IR பிளாஸ்டர் இருக்கு. உங்கள்ட்ட AC டிவி எல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல கனெக்ட் பண்ணி ரிமோட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.3 இருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70%, இந்த சைடு வந்து ஒரு
30% கேட்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஆனா ஹைரிஸ் ஆடியோ சப்போர்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஆச்சரியப்பட்டேன். பட் என்னன்னா இயர்போன் யூஸ் பண்றப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. வேற RAM பத்தல அப்படின்னா RAM எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 12 GB வேரியன்ட் வாங்குனீங்கன்னா 20 GB யூஸ் பண்ணிக்கலாம். 8 GB வாங்குனீங்க அப்படின்னா 16 GB RAM யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மெமரி கார்டு போட முடியாது. 2 5G சிம் தான் போட முடியும். 5G போன் வேற 2 சிம்மையும் போட்டு நாங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். 5G ஸ்பீடு ஓகே. இப்போ கேமராலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா OIS கேமரா கொடுத்துருக்கோம் அப்படின்னு என்கிரேவ்லாம் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா 64 மெகா பிக்சல் அந்த மெயின் கேமரா மட்டும் தான் பாத்தீங்கன்னா OIS சப்போர்ட்டோட அந்த சாம்சங் சென்சார் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஆனா மிச்ச 2 கேமராவும் டப்பி ராஸ்கல் ரொம்ப நக்கல் வராயாவே. ஒன்னு மேக்ரோ ஒன்னு டெப்த். நியோ 6ல அது வைட் ஆங்கிள் கொடுத்திருந்தா அதை இங்க தூக்கி விட்டேன். மெயின் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஷார்ப்பான இமேஜஸ் கிடைக்குது. ஸ்கின் டோன்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரலா இருக்கு. ஓரளவு கிளாரிட்டியும் பாத்தீங்கன்னா ஓகே. பட் வெளிய அவுட்டோர்ல ஒரு சில போட்டோவை கண்டினியூவா எடுத்தோம்னு வைங்களேன், அந்த ஒவ்வொரு போட்டோவுமே சம்டைம்ஸ் வந்து அந்த கலர் டிஃபரன்ஸ் தெரியுது. எனக்கு புரியல 30,000 ரூபாய்க்கு கேமரா ஏன் கவனிக்காம விடுறாங்க அப்படின்றது தெரியல. OIS கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்க. ஸோ ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்குலாம் கேமராஸ் வந்து கிடையாது. ஓவராலா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த vlog மோடுன்னு ஒன்னு இருக்கு, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. மிச்சபடி செல்ஃபிஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்குலாம் சிறப்பா இல்ல. கேமரால கோட்ட விட்டாங்க. கேட்டோம்னா இது வந்து கேமிங் போன், நாங்க வந்து கேமரால ஃபோக்கஸ் பண்ணல அப்படிம்பாங்க. அண்டர் 30,000ல கேமராக்கு இதை யோசிக்காதீங்க தயவு செஞ்சு. இப்போ நீங்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஓப்பனாவே சொல்றேன், இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் ட்ரை பண்ணுங்க. பர்ஃபார்மன்ஸ் அண்டர் 30Kல கேமிங்க்கு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஈவன் நியோ 6 கம்பேர் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். பெரிய டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஈவன் இந்த அப்கிரேட்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதே 30,000 ரூபாய்க்குள்ள அதோட அடுத்த ஜெனரேஷன் கொண்டு வருது அப்படின்றது நல்ல விஷயம். பட் சில விஷயங்களை கட் பண்ணி தூக்கி இருக்காங்க. அது என்னன்றதை உள்ள பேசியிருந்தோம். சிம்பிளா இந்த போனோட என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த சில மணி நேரம் நாங்க எல்லாருமே யூஸ் பண்ண வர கேமிங்காக அண்டர் 30Kல ட்ரை பண்றீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு நல்ல ஆப்ஷன். இல்ல நான் டெய்லி யூசேஜுக்கு இன்னும் பெட்டரா போன்ஸ்லாம் பாக்குறீங்க, கூட ஒரு 5000 போட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆஃபர் டைம்ல வெயிட் பண்ணீங்க அப்படின்னா OnePlus 11R வரும், அதை ட்ரை பண்ணுங்க. இல்ல அண்டர் 30Kல எனக்கு கேமராக்காக வேணும் அப்படின்னா Pixel 6a இருக்கு. டிசைனுக்காக வேணும் அப்படின்னா நத்திங் போன் இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு Infinix இருக்கு. 180 வாட்ஸா 12 நிமிஷத்துல போன் ஃபுல்லா சார்ஜ் ஆகும். அந்த மாதிரி ஒவ்வொரு தேவைக்கு ஏத்தாப்புல ஒவ்வொரு போன்ஸ் 30,000 ரூபாய்க்குள்ள இருக்கு. எல்லா போன்ஸோட லிங்க்கும் எதுக்காக வாங்கலாம் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த போனை பொறுத்தவரை எதுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதுக்காக மட்டும் ட்ரை பண்றது அப்படின்னா எப்பயும் போல